அனைவருக்கும் அன்பான வணக்கம். இது கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சி. நான் உங்கள் ராஜா சார். இன்னைக்கு என்ன அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இன்னைக்கு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் டேட்டா சயின்ஸ் அப்படின்ற ஒரு கோர்ஸ் பற்றி தான் படிக்க போகிறோம். சரிங்களா? இப்போ சில இடங்களில் பிஎஸ்சி டேட்டா சயின்ஸ் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படி இப்படின்னு பல்வேறு விதமான காயினேஜில் சொல்லப்பட்டாலும் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் டேட்டா சயின்ஸ் இது எல்லாமே ஒன்றுக்குள்ளே ஒன்றா வர்றதை நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இப்போ இன்றைக்கி டேட்டா சயின்ஸ் அப்படின்ற இந்த ஃபீல்டு இன்றைக்கி நல்ல வளர்ச்சி அடைந்து கொண்டே வருகிறது. அதனால தான் எங்கே பார்த்தாலும் டேட்டா சயின்ஸ் அப்படின்ற ஒரு குரல் கேட்குறத பார்க்குறோம். அதே போல் டேட்டா அனாலிட்டிக்ஸ் அப்படின்ற வார்த்தை நம்ம எல்லா இடங்கள்லையும் கேள்விப்படுறோம். குறிப்பாக சாஃப்ட்வேர் கம்பெனிஸில் இந்த டேட்டா சயின்ஸ் அப்படின்ற ஃபீல்டுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வளர்ந்து கொண்டே இருக்குது. சரிங்க. இப்போ இந்த பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் டேட்டா சயின்ஸ் அப்படின்ற இந்த கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன அடிப்படையான ஒரு தேவை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேக்ஸில் உங்களுக்கு அடிப்படையான ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். சரிங்களா? மேத்தமெட்டிக்ஸில் ஒரு ஆர்வம் இருக்கணும். அது மட்டும் இல்லைங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸில் புதுசாக நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு வேகம், ஒரு தாகம் இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் டேட்டா சயின்ஸ் அப்படின்ற அந்த கோர்ஸை நீங்கள் எடுக்கலாம். இல்லை பிஎஸ்சி டேட்டா சயின்ஸ் அப்படின்ற அந்த கோர்ஸை நீங்கள் எடுக்க முடியும். சரிங்களா? இப்போ இந்த பிஎஸ்சி டேட்டா சயின்ஸ் அப்படின்னே வச்சுப்போமே, இந்த கோர்ஸில் இது ஒரு 3 வருடம் டிகிரி கோர்ஸ். சரிங்களா? இப்போ நீங்கள் +2 முடித்தோன்னே நீங்கள் ஒரு 3 இயர்ஸ் இந்த கோர்ஸை படிக்க போகிறீங்க. இதில் என்னெல்லாம் படிப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஆப்வியஸ்லி எல்லாமே மேக்ஸ் ரிலேட்டட் பேப்பர்ஸ் வரும். அது தவிர ஜாவா ப்ரோக்ராமிங் வரும். அதே போல் டிபிஎம்எஸ் வரும். பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ் அப்படின்ற பாடம் வரும். மிஷின் லேர்னிங் வரும். அதே போல் க்ளவுட் கம்ப்யூட்டிங் வரும். டேட்டா விசுவலைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பேப்பர் வரும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரும். இன்னும் பார்த்திங்கன்னா லீனியர் அல்ஜிப்ரா வரும். பேசிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வரும். டிஸ்கிரிட் மேத்தமெட்டிக்ஸ் வரும். சரிங்களா? டேட்டா ஸ்ட்ரக்சர் இப்படி பல்வேறு விதமான பேப்பர்ஸ் இதுக்குள்ளே கவர் ஆகிடும். சரிங்களா? அப்போ இந்த பேப்பர்லாம் எல்லாமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் ஓரியன்டாக வரும். இது மட்டும் இல்லாமல் அதே போல் பைத்தான், ஹடூப்பு, எஸ்கியூஎல், ஆர் ப்ரோக்ராமிங் இந்த மாதிரி விஷயங்களும் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், நீங்கள் இந்த டேட்டா சயின்ஸில் நீங்கள் டேட்டா அனாலிசிஸில் டேட்டா அனாலிஸ்ட் இந்த போஸ்ட்டில் நீங்கள் ஓன்னு வர முடியும். சரிங்களா? அப்போ +2ல் சயின்ஸ் குரூப் எடுக்கிறவங்க, சயின்ஸ் வித் மேக்ஸ் எடுக்கிறவங்களாம் என்ன ஜாலியாக இந்த சப்ஜெக்ட் படிக்க முடியும். இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம கண்டிப்பாக அடைய முடியும். சரிங்களா? அந்த வகையில் இது ஒரு சூப்பரான ஒரு கோர்ஸு. அப்போ இது என்னென்ன ஜாப் இதுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டேட்டா சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் அதில் ஜூனியர், சீனியர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேட்டகிரி என்பது இருக்குது. அதே போல் ட்ரெய்னர் இன் டேட்டா சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் டேட்டா அனாலிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே போல் லீடு டேட்டா இன்ஜினியர், அதே போல் கன்சல்டன்ட், டேட்டா அனாலிஸ்ட்டு, ஜூனியர், சீனியர், டீமு, லீடு இது என்னென்னவோ அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பொறுப்புகளை கொடுத்துட்டே போகிறத பார்க்குறோம். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய லீடிங்கில் இருக்கக்கூடிய எல்லா கம்பெனிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஐடி கம்பெனிஸ் எல்லாமே, அது டிசிஎஸ், இல்லை ஆக்சென்ச்சர், கேப்ஜெமினி, காக்னிசன்ட், இது மாதிரி விப்ரோ எல்லா கம்பெனிஸ்லையுமே, டெக் மஹேந்திரா, ஐபிஎம் என்னென்ன கம்பெனிஸ் இருக்கோ எல்லா கம்பெனிஸ்லையுமே இந்த டேட்டா சயின்ஸ் படித்தவங்களுக்கான தேவை ரெக்குவயர்மெண்ட் என்பது வேர்ல்டு வைடில் கொட்டி கிடக்கிறது. சரிங்களா? இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 5 lakhs to 10 lakhs என்பது பர் ஆனம் சேலரியாக இருக்கிறத பார்க்குறோம். இப்போ ஒரு டேட்டா அனாலிஸ்ட்டாக போகிறாங்க, டேட்டா சயின்ஸ் படிச்சுட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு சர்டன் ஸ்கில் செட்ஸ் கண்டிப்பாக தேவைங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா கிளீனிங் அண்ட் ப்ரிப்பரேஷன், அதே போல் டேட்டா அனாலிசிஸ், எக்ஸ்ப்ளரேஷன் அது தெரிஞ்சிருக்கணும். அதே போல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் நாலேஜ் இருக்கணும். கிரியேட்டிங் டேட்டா விஷுவலைசேஷன் அப்படின்ற கான்செப்ட் தெரியணும். கிரியேட்டிங் டேஷ்போர்ட்ஸ் அண்ட் ப்ரிப்பரேஷன் அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதே போல் ரைட்டிங் அண்ட் கம்யூனிகேஷன் இருக்கணும். டொமைன் நாலேஜ் கண்டிப்பாக தேவை. அதே போல் ப்ராப்ளம் சால்விங் தேவை. அதே போல் நியூ இனோவேஷன்ஸ் ஏதாவது இருந்தால் அதையும் ஈஸியாக ரீச் அவுட் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்க ரெடி டு லேர்ன், ரெடி டு இம்ப்ளிமெண்ட் அப்படின்ற அளவுக்கு இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபீல்டில் சர்வைவ் ஆக முடியும். இன்னும் அடுத்தடுத்த லெவலுக்கு போக முடியும், நிறைய ஏர்ன் பண்ண முடியும். சரிங்களா? அப்போ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் டேட்டா சயின்ஸ் இல்லைனா பிஎஸ்சி டேட்டா சயின்ஸ் அப்படின்ற கோர்ஸ் நிச்சயமாக ஒரு நல்ல கோர்ஸாக இருக்கிறத பார்க்குறோம். இன்றைக்கி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேலே ரொம்ப ஆசை இருக்கிறவங்க படிக்கக்கூடிய ஒரு கோர்ஸாக இருக்குது. இந்த 3 வருட டிகிரி கோர்ஸ் கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஆல் தி பெஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் விங்ஸ் டு வின். சப்ஸ்கிரைப் விங்ஸ் டு வின்.